எங்கிருந்தும் ராஜ் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்கோம். அது உழைப்பாளர்கள் தினத்துல பேசிட்டு இருக்கோம். எப்பயுமே உழைக்கணும் அப்படின்னா தேனிய மாதிரி உழைக்கணும் அப்படின்னு வாங்கலாம். ஏன் அப்படின்னா வண்டு தேனிக்கிட்ட கேட்டுச்சான், நீ கஷ்டப்பட்டு தேனை சேகரிக்கிறியே, ஆனால் இந்த மனிதர்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் உன் தேனியை ரொம்ப சுலபமாக எடுத்துடுறாங்களே, உனக்கு கோபம் வரலையான்னு கேட்டுச்சான். அதுக்கு தேனி சொல்லிச்சான், இவங்க நான் சேகரிக்க தேனை வேணா எடுத்துக்கலாம், ஆனால் என்னுடைய உழைப்பை ஒரு நாளும் திருட முடியாதுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய தேனி மண்ணில் பேசுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயா, இந்த தலைப்பை எதிரணியில் இருக்கிறவங்க எப்படி எந்த ஒரு பயமும் இல்லாம பேசுறாங்கன்னு தெரியலைங்க. ஏன்னா ஊடகத்தினுடைய வெளிச்சம் படாமல் நாம் பேசக்கூடிய கருத்து இந்த உலகத்துக்கே போய் சேராதுன்னு சொன்னா இந்த 3 பேரும் வீட்டில இருந்தே பேசிக்க வேண்டியதுதானுங்க. அதுவும் நடுவர் முன்னாடி பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு ஊடகத்தை திறந்து பார்த்தாலே ட்ரெண்டிங்ல இருக்கிறதே எங்களுடைய நடுவர் தான். காரணம், அன்னைக்கு ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டின வரலாறை நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு எங்களுடைய நடுவர் ஒரு வரலாறையே படைச்சிருக்கிறாரு. காரணம், தன்னுடைய மனைவிக்காகவும் தாய் தந்தைக்காகவும் தன்னுடைய சொந்த மண்ணில் ஒரு கோவிலை கட்டியிருக்காருன்னு சொன்னா எப்பேற்பட்ட விஷயங்க. தன்னுடைய தாய் தந்தை கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காங்களேன்ற நினைவிற்காக ஒரு கோவில் கட்டியிருக்காருங்க. இவர் இந்த அளவுக்கு உழைச்சி முன்னேறி இருக்காருன்னு சொன்னா அவர் மனைவி காட்டிய அன்பு, அதை மறக்காம அவர் ஒரு கோவிலை கட்டியிருக்காருன்னு சொன்னா அது இத்தனை பேரை சென்றடைவதற்கு காரணம் ஊடகம். மதுரை பக்கத்துல அரசம்பட்டின்ற ஒரு கிராமத்துல ஒரு கடை கோடியில இவர் கட்டிய ஒரு கோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க முடியும்னு சொன்னா அது ஒரு ஊடகத்தினுடைய துணை இருந்தால்தான் முடியும். அதை பார்த்து 4 பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, அண்ணா இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இப்பதான் எங்க அம்மா அப்பாவுடைய பெருமை எனக்கு தெரியுது, என் மனைவினுடைய அருமை புரியுதுன்னு சொன்னா ஊடகம் எத்தனையோ நல்ல விஷயத்தை செய்யுது. ஆனா இது எதுவும் எங்க பிரபு அண்ணன் கண்ணுக்கு தெரியல. அதுதான் எங்களுக்கு வருத்தம். அவர் அண்ணத்தை பார்த்தையே அதோடு அவர் கச்சேரிக்கான வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். பாருங்க, நம்ம பேசுறதே ஊடகத்தில் வருன்றார். அவங்க என்ன இதுன்னா வீட்டில் பேசலாம், வீட்டில் பேசினா 16 அடி விழுது வருக்கலாம் சவுந்தர பாண்டியக்கு. அதனால அங்கே பேச முடியல, இங்கே வந்து பேசுகிறார். ஏங்க எல்தியுமே பாசிட்டிவா பாருங்க. இப்போ எங்க அன்னலட்சுமி அக்கா அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நாங்கள் பாடுவோம், அன்னத்தை பாத்தியே அப்பாத்தி கே கே நானா. என்ன அர்த்தம்? அன்னலட்சுமி அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம் கிடையாது. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அவங்களும் ஓகேவா இருக்கிறாங்களா, அதையும் நாங்கள் பாடல் மூலியமா கேட்டுட்டு இருக்கோம். அது புரியாம பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்லாம் எங்களுக்கு வைக்கக்கூடிய ஆப்புன்னாரு. அது ஆப்பு கிடையாது, பெண்களுக்கான பாதுகாப்புங்க. ஐயா என்னங்க ஐயா, அன்னைக்கும் இன்னைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே வரணுங்க. அன்னைக்கு நீங்கள் ஏர் ஓட்டுனீங்க, நாங்கள் இன்னைக்கு ஏரோப்ளைன் ஓட்டுறோம். நீங்கள் அன்றைக்கி ஆற்று தண்ணியை மொண்டி குடிச்சிங்க, நாங்கள் இன்றைக்கி ஆர்ஓ தண்ணி குடிக்கிறோம். நீங்கள் அன்றைக்கி களை பறிச்சிங்க, நாங்கள் இன்றைக்கி கம்ப்யூட்டர் படிக்கிறோம். அன்றைக்கி நீங்கள் வாய்க்கா வரப்புக்காக சண்டை போட்டிங்க, நாங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறோங்க. வாழ்க்கையினுடைய தரத்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதே ஊடகம் தான். ஊடகன்றது இன்னைக்கு ஆரம்பிச்சு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இது எத்தனையோ காலத்திற்கு முன்னாடி ஊடக வளர்ச்சின்றது ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு புறா வழியாக ஊடகம் இருந்தது, பிறகு அது ஓலைச்சுவடி வழியாக வந்தது, பிறகு அது செய்தித்தாளானது, பிறகு வானொலியானது, பிறகு தொலைக்காட்சி வந்தது, தொலைபேசி வந்தது, இன்னைக்கு சமூக வலைதளம் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்குன்னா அதுதாங்க ஊடகத்தினுடைய பெருமை. ஊடகத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் குறை சொல்கிறீங்க. எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு பாட்டி, என்னப்பா அந்த கேபிள்காரங்க ரொம்ப மோசம் தம்பி, எங்கள் வீட்டு கேபிள் கனெக்ஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஏம்மா நான்லாம் 50 ரூபா 100 ரூபா சேர்த்து கொடுத்து அப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன், போப்பா 150 ரூபா சேர்த்து தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேபிள் கனெக்ஷன் தர முடியாதுன்றான். ஏன் பாட்டி, அதுக்கு என்னமோ டிவி வேணுமாம்ல? என்னங்க இருந்தது உழவர்கள் காலத்தில்?
பஞ்சம், பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கான அடக்குமுறை, சாதி மத ஏற்றத்தாழ்வு, மூட நம்பிக்கைகள், இது மட்டும் தானங்க அன்னைக்கு அதிகமா இருந்தது. ஒரே ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு மைல் தூரம் நீங்க நடந்து போகணும். பஸ் வசதி இருந்ததா? நடுவர் சொன்ன மாதிரி தான். கடைசி பஸ் எப்பன்னு கேளுங்க, நடுராத்திரி 7 மணிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்துல நீங்க ஒரு பிள்ளைய படிக்க வச்சா கூட ஆன்லைன் டியூஷன் மூலமாக ஒரு பிள்ளைக்கு கல்வி அறிவு கொடுக்க முடியும்னா அது ஊடகம் உங்களுக்கு செய்யக்கூடிய வசதி இல்லையாங்க? மன நிறைவான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்களா? ஐயா, அன்னைக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம். தப்பு செய்யறாங்களோ இல்லையோ 4 பேர் நம்மளை என்ன நினைப்பாங்களோ பயந்து பயந்து வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. தப்பு செஞ்சா நாங்க மன்னிப்பு கேட்போம். ஆனா நீங்க தப்பா நினைப்பீங்கன்றதுக்காகலாம் எங்களால மன்னிப்பு கேட்க முடியாதுன்ற ஒரு துணிச்சல் இருக்குன்னு சொன்னா அது ஊடகம் கொடுத்த வசதிங்க. வாழ்க்கை எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணணும்னா ஒரு பாதி நாள் லீவ் போடணும். ஆனா இன்னைக்கு அப்படியாங்க, பல லட்சங்களையும் சில நொடிகளுக்குள்ள நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதுன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேங்கே பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம்னு சொன்னா அது ஊடகத்தினுடைய வசதிங்க. ஒவ்வொரு அலுவலகமும் போய் பாருங்க, உழவர்கள் காலத்துல ஆண்கள்லாம் லைன்ல வரிசையா நின்றுட்டு இருப்பாங்க. ஆண்கள்லாம் லைன்ல நின்ன காலம் போய் இன்னைக்கு ஆன்லைன்லயே எல்லா வேலையும் முடியுதுன்னு சொன்னா அது ஊடகத்தினுடைய வளர்ச்சி இல்லையாங்க? ஐயா, வீடியோ கால்ன்ற வசதின்றது எப்பேற்பட்ட வரப்பிரசாதம் தெரியுங்களா? அது சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு தான் தெரியும். இந்த சில பேர் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போவாங்க, தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னா போவாங்க. உழவர்கள் காலத்தில் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி வரத்துக்கு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆயிடும். வந்து பார்க்கும்பொழுது தான் பெத்த பிள்ளைக்கு தன்னுடைய முகம் அடையாளம் தெரியலன்றது எப்பேற்பட்ட வலிங்க. ஆனால் இன்னைக்கு தாம் நேசிக்கக்கூடியவர்களை எந்த நொடி எந்த நிமிஷம் நினைச்சாலும் நம்மால பார்க்க முடியுன்ற வாய்ப்பை இந்த ஊடகம் கொடுத்துருக்கா இல்லையாங்க? உலகத்திலேயே புகழ்பெற்ற புகைப்படம் எதுனா மோனாலிசா. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் மோனாலிசான்ற பொண்ணு நம்மளுடைய கும்பமேளாவில் ஒரே நாளில் வைரல் ஆகிருக்குன்னு சொன்னால் எப்பேற்பட்ட இருளில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை கூட வெளிச்சத்திற்கு வர முடியும்னு சொன்னால் அது ஊடகம் தரக்கூடிய வசதிங்க. நீங்களாம் ஒரு இடத்துக்கு டூருக்கு போகணுன்னா எங்கே போவாங்க? இங்கே மதுரை பக்கத்தில் இருக்கவங்க நம்ம தேனிக்கு வருவாங்க. ரொம்ப வசதியாக இருந்தால் தாஜ்மஹாலுக்கு போவாங்க. உழவர்கள் காலத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டு ஊர் உலகத்தை சுற்றி பார்க்க முடியுமான்னு ஏங்கி கிடந்தீங்க. இன்னைக்கு ஊர் உலகமே நம்ம வீட்டை சுற்றி பார்க்குதுங்க. ஹோம் டூர், கிச்சன் டூர், ஃப்ரிட்ஜ் டூர், நம்ம வீட்டை சுற்றி காமிச்சு அதன் மூலமாக கூட பணம் சம்பாதிக்க முடியும்ன்ற வசதி வாய்ப்பை ஊடகம் கொடுத்துருக்கா இல்லையாங்க? ஃபேஸ்புக் மேலே உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு கோவம்? அதானே நான் கேட்குறேன். அன்னைக்கெல்லாம் ஃபேஸை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? இவன் அந்த ஆளா, இவன் இந்த ஆளான்னு சாதியை பார்ப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாரும் நம்ம ஆளு நம்ம பேசுகிறோம் பாருங்க, அந்த நட்பு என்பது ஊடகம் கொடுத்ததுங்க. பிறந்த நாளுக்கு நம்ம சொந்தக்காரன் நம்மளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான். ஆனால் எங்கெங்கோ இருந்த நண்பர்கள் கரெக்டாக அந்த டேட் அவனுக்கு அப்டேட் ஆனோடனே பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறப்ப அதை படிக்கிறப்ப ஒரு மகிழ்ச்சி இருக்குது. பார்த்தீங்களா? அம்மாவில் அப்படி செய்வானா? கூட இருக்க சொந்தக்காரன் புதுசாக இஎம்ஐயில் டியூஸ் பிட்டு வாங்கிட்டு வாசலில் மாலையை போட்டு நிறுத்திருப்பேன். ஏற்றி விட்டுக்கார் அப்படின்ட்டோம். 5 மணிக்கு புளிய மரத்தில் மோதி டியூஸ் பெட்டி ஒரு வண்டியில் தூக்கிட்டு வருவாங்க, இவனை ஒரு வண்டியில் தூக்கிட்டு வருவாங்க. இப்படி போராமப்படுற மத்தியில் பாருங்கள், யாரோ வாழ்த்து சொல்கிற ஒரு அழகான விஷயம். ஒவ்வொரு விவசாயியும் எதிர்பார்க்கறது என்னங்க? நம்ம கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க முன்னாடி நம்ம புள்ள டை கட்டி மிடுக்கா பெருமையா வாழ்க்கைய வாழணும் தானங்க ஒவ்வொரு விவசாயியும் எதிர்பார்க்கறாங்க. இப்ப சமீபத்தில் குரூப் 1 தேர்வு வந்ததுங்க. அதுல மாநிலத்திலே முதல் மாணவியாக கதிர்ச்செல்வின்ற பொண்ணு தேர்வாகி இருக்கிறாங்க. அவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண். எப்படிங்க உங்களால் இப்படி சாதிக்க முடிஞ்சதுன்னு கேட்கும் பொழுது நான் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி தான் சாதிச்சேன். நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமங்க. எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. என் கிராமத்தில் இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல, பொம்பளை பொண்ணு, வேலைக்கு போய் நீ என்ன பண்ண போறேன்னு எத்தனையோ தடைகள் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேங்க. ஒரு பொண்ணு நான் நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், அதுதான் எனக்கு முதல் துணைன்னு நான் ரொம்ப தைரியத்தோடு ஊடகத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். என்னை பார்த்து என் கிராமத்தில் இனி வரக்கூடிய பெண்கள்லாம் சாதிப்பார்கள் என்று சொன்னால் கதிர்ச்செல்வி போன்ற பெண்கள் தான். எத்தனையோ இருண்டு கிடக்கக்கூடிய பெண்கள்
பெண்களுடைய வாழ்க்கையில் கதிர் ஒளியை ஏற்றுவார்கள்னு சொன்னா அது ஊடகம் கொடுக்கக்கூடிய வசதிங்க. ஊடகத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கையில் நமக்கு பல நன்மைகள் தருங்க. ஊடகம்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. அதில் நீங்கள் சரியாக நீச்சல் அடிச்சிங்கன்னா அதில் மூழ்கி முத்தெடுக்கலாம். தவறான முறையில் நீச்சல் அடிச்சிங்கன்னா மூழ்கி மூச்சடைச்சி இறந்து தான் போக வேண்டும் என்று சொல்லி கடவுள் எனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கடவுளாக இருந்து நாம் கும்பிட வேண்டிய முதலாளியே விவசாயி என்று சொன்னால் விவசாயிகளை நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லாதீர்கள். அதனால் தான் ஏனோ அவர்கள் பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நம் நாட்டின் மூளை என்று சொல்லுங்கள், அவர் முன்னேறுவார். ஒரு விவசாயி ஒரு கழுதை வளர்த்தாராம். அந்த கழுதை தவறி ஒரு நாள் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சான். அந்த கழுதை ரொம்ப சத்தம் போட்டிருக்கு. ஊர் மக்களால் அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியல. எல்லாரும் எப்படியோ அந்த கழுதையை மேலே கொண்டுட்டு வரலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, முடியல. சத்தம் தாங்க முடியாமல் அந்த கழுதையை மண்ணு போட்டு மூடிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. உள்ளே இருந்த கழுதை அவங்க மண்ணை கீழே போட போட அந்த மண்ணு மேலே ஏறி 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 மேலே வந்துடுச்சான். அந்த பாழும் கிணறு கடைசியில் மூடிட்டாங்களாம், அந்த கழுதையும் மேலே வந்துடுச்சான். நம்மளும் ஊடகம் வளர்ந்துடுச்சு, விவசாயம் என்னவோ பாழுங்கிணத்துல விழுந்துடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஊடகன்றது மண்ணு மாதிரிங்க. அந்த வெறும் நீங்கள் மண்ணாக பார்த்தீங்கன்னா புதஞ்சு தான் போவீங்க. ஆனால் அதே ஊடகத்தை விலை மதிப்பற்ற பொன்னாக பயன்படுத்தி பாருங்க, அதை வைத்தே உங்கள் விவசாயத்தை பன்மடங்கு பெருக்கலாம் என்று சொல்லி நாம் எதை எப்படி கையாள்கிறோம் என்பதில் தான் அதனுடைய பெருமை அடங்கி இருக்கிறது என்ற காரணத்தினால் ஊடகம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.